என்னோட கார வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துனது ஒரு தப்பா? நம்ம எல்லாருக்கும் கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். கஷ்டப்பட்டு லோன்லாம் போட்டு ஒரு கார் வாங்கி வீட்டுக்கு வெளிய சேஃபா பார்க் பண்ணா, யாராச்சும் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கிளியரா சொல்றேன் கேளுங்க. நேத்துக்கு முந்தின நாள் சென்னை போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கே, சரி கார நம்ம நாளைக்கு பார்க்கிங் லாட்ல பார்க் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வெளிய பார்க் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே காலேஜ் முடிச்சு வந்து பார்த்தா, நல்ல ஆக்சிடென்ட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா அம்மா, அப்பா 2 பேருமே வீட்ல இல்ல. அப்புறம் சுத்தி பார்த்ததுல, பக்கத்து வீட்ல கேமரா இருந்திருக்கு. கேமரால பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு அமேசான் டெலிவரி பாய் வந்து டெலிவரி பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது நல்லா ஸ்பீடா வந்து கார் பேக் சைட்ல இடிச்சிருக்கான்னு. இடிச்சிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு அவன் மட்டும் கிளம்பிட்டான். வீடியோல பாருங்க எவ்ளோ ஸ்பீடா வந்து இடிச்சிருந்தா, ஹேண்ட் பிரேக்ல இருந்த கார் இவ்ளோ முன்னாடி நவுந்திருக்கும்னு. காரோட பேக் லைட் சுத்தி நல்ல டேமேஜ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெறைய ஸ்க்ராச்சஸும் ஆயிருக்கு பேக் சைடுல. கார் வாங்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் பண்ண 2 நல்ல விஷயத்தினால தான் அட்லீஸ்ட் இன்னைக்கு எங்களால கொஞ்சமாச்சு காசு சேவ் பண்ண முடியுது. 1, புது கார் வாங்கும்போதே தயவு செஞ்சு மேக்ஸிமம் டியூரேஷனுக்கு ஃபுல் கார் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நிஜமாவே நெறைய காச அந்த இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு மிச்சப்படுத்தும். 2வது, உங்க கார் பேக் சைட்ல இதே மாதிரி ரியர் பம்பர் கார்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்க மட்டும் இத ஃபிக்ஸ் பண்ணி இல்லன்னா, வந்து இடிச்ச ஸ்பீடுக்கு பேக் சைடு ஃபுல்லாவே உடைஞ்சிருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள்ல யாருக்காச்சும் அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் வந்து நம்மளோட வெஹிக்கிள இடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா, தயவு செய்து அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கட்டும்.